aku menandan. மக்கினி சரியான சைலண்ட் என்ன? மக்கினி கதைக்கா இல்லை நம்ம அக்கினி ஸ்டார்ட்ல வந்து கதைக்கா இருந்தா அது நார்மலா இல்ல அது நார்மல் தானே அது நார்மல் தானே மற்றது மக்கினி ஒரு கொட்டாண்டாப்பா என் வாழ்க்கையில் நான் கண்டதுக்குள்ளே எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி லுக்கில் இருக்கிறேன்னா நீங்கள் தானப்பா நீங்கள் மற்றது தம்பி ஒன்றுக்கும் பயப்படாங்க நீங்கள் எங்களோட நீங்கள் ஒரு சவரம் மாதிரி பழகலாம் எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு எங்களோட அக்கினி என்னென்ன பழகினவர்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகலாம் அந்த ஒன்றுக்கும் பயப்படுறீங்களே பூங்கொடி what did you eat today? என்ன சாப்பிட்டா முண்டைக்கு முன்னேற்றத்தை பார்த்தா ஹோலாரி இவ்வளோ மாமன் வயசுக்கு தக்கன கதை கதை இதுகளை முடிச்சு போட்டு எந்த மனு சொல்ல வயசுக்கு தக்கன மாதிரி கதைக்கு பழகும் என்ன ஐயா சொல்லுங்க எல்லாம் இப்படியான இதா போச்சு அப்போ அவருக்கு அடியுங்கோ டெலிஃபோன்னு சொன்னேன் நீங்கள் பயப்பட வேண்டுங்கம்மா நாங்கள் வேறு ஆக்கள் இல்லை நான் தான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன் அப்போ நான் சொன்னேன் ஐயா பாவம் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லா நேரம் என்ற பிள்ளை கிருஷ்ணாதான் உதவி செய்து இன்னைக்கு உயிரோட வாழ அவன் இல்லாமல் நான் என்னென்ன ஐயா வேண்டுறதண்டு நாங்கள் வந்து போனது பிறகு இந்த திங்கக்கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்தார்கள் அவன் திங்கக்கிழமை வாரான் இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்போ உங்களோட வயசில் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லிக்கொள்ள நிலைமையாக கிடையாது உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு 70 60 எனக்கு இப்போ 32 இல்லை பின்னு கண்டு கூப்பிடுவான் கூட பார்த்தோம்டா சத்தம் கேட்ட மாதிரி மைக்கை ஆஃப் பண்ணி போட்டு போனார்ல அப்புறம் அந்த சத்தம் அப்புறம் வீடியோவில் கேட்டால் கரைச்சிடுவான் எல்லாம் பயந்துருவாங்க பாருங்க நடிப்பை பாருங்க ஆளு கொண்டு வந்து ஓ துடி ரெண்டு பாருங்க அது ஆக்கள் கூப்பிடுறாங்கன்றோடு போகுது ஆளாம் சொல்லிட்டு போகுதா நாங்கள் எல்லாரும் ஒரே ஆக்கள் தான் நம்ம ஒரே வச்சு அங்கே இல்லை ஆக்கள் பார்க்குறாங்கல்ல சிக்கல் அடே அதான் இந்த பின்னு தென்ன நிக்கலோ அதுலேருந்து ஒரு கிளி குஞ்சு கீழே வந்துட்டாப்பா அதுதான் இந்தானே இப்படி சுட்ட ஓ அது நிறைய வச்சோன்னா அப்புறம் பேசுறீங்க கூட இப்போ பூங்கோடி இப்போ என்கிட்ட என்ன உடுப்படுப்போம் ஐயோ எந்த செல்லம் எந்த ஐயா அந்த காசை நீ வச்சிரு எந்த ஐயா உடுப்பு வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா நான் கவிதாஸ் ஓகே அப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தொட்டிலடி சந்தி சரிதானே அப்போ முந்தி நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் தொட்டிலடி அம்மாட்ட போகிறதுக்கு முன்னம் அதே மாதிரி சங்கான தம்பிகிட்ட போகிறதுக்கு முன்னம் எல்லாம் வந்துட்டு இங்கே இருந்தால் நாங்கள் வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மறுபடியுமாக அந்த பழச நினைவு உருவமாக நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு கதைச்சிட்ருக்கோம் ஸோ வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடி அம்மாட்ட வந்துட்டு போக போகிறோம் ஸோ யார் யார் போக போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் கவிதாசும் மக்கினியும் விளங்கிட்டா பேர் சொல்லுவாங்க மக்கினியும் அதான் மக்கினியா என்ன இந்த என்னென்ன திருப்ப சொன்னாங்கண்டா அந்த ஒரு தடம் சொல்லி விட்டேன்னு சொன்னால் சில அக்கினியாக போயிடும் அதால இது அக்கினி இல்லை இது மக்கினி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கினிக்காண்டி வந்துட்டு ஒரு ஆளை நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வந்துட்டு மக்கினி அவருக்கு வந்துட்டு நாங்கள் அதாவது அக்கினியும் வந்துட்டு எங்களுக்கு மறவாமல் இருக்கணும் அப்படின்னாக்காண்டி அவர்கிட்ட பேரை வந்துட்டு நாங்கள் மக்கினின்னு வச்சிருக்கிறோம். இந்த ஐடியா யார் தந்துன்னு சொன்னால் அப்பா சொன்னவர் அப்படி சொல்ல அதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்பயே நீங்கள் இந்த மக்கினியை வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டையில் அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஒரு ஆள் எங்களுக்கு புதுசாக வந்துட்டு என்ன சொல்கிறது எங்களோட இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கான ஒரு மரியாதையை கூப்பிட்டேன் மரியாதையை கொடுத்து வந்துட்டேன். இப்போ எங்களோட அப்பாவை சூப்பர்வைசராக கூட்டிகிட்டு வந்த மாதிரி இப்போ அவருக்குமான ஒரு மரியாதையை நாங்கள் கொடுத்து தானே வந்துட்டு அதை செய்யணும். ஸோ வந்துட்டு அதுக்காண்டி
செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு எங்களோட எஸ்கே வியூ சேனலில் நீங்கள் அதையும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம், அந்த புதுமுகம் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் தொட்டிலடிய மாட்ட போகிறோம். ஸோ போய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாக்களுக்கான மாத காசு கொடுக்க இருக்குது சார் தானே வந்து. அப்போ அந்த ஒரு 15,000 அந்த மாத காசு கொடுக்க இருக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் கொடுக்கணும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்துட்டு அம்மாக்களை கூட்டி கொண்டு போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்குடா. இப்போ அந்த கடவுளியை போயிருந்தெல்லாம் வந்து சாப்பிட்றது ஓகே வந்து அதை என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கும் போது அதுவும் தெரியும் தானே. இப்போ முந்தைய மாதிரிக்கும் இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் கடவுளியை வீடியோவில் எடுக்கிறேன்னு சொன்னால் எல்லா இடம் தெரியாது, கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் இந்த அண்ணா மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம உடுப்பு கடை அண்ணா மாதிரி எங்களோட சிவராமண்ணா மாதிரின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சிவராமண்ணாவுமே வந்து அம்மாக்களுக்கு ஒரு சில விஷயம் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தார். ஈவன் இன்றைக்குமே கால் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ வந்துட்டு கூட்டி கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்களும் வந்துட்டு அதை என்ன சொல்கிறது அந்த ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் செஞ்சதானேன்ட்டு பொறுமையாக போனால் ஆள் விடுது. அப்போ இன்றைய கூட்டிக்கொண்டே கடையை அப்படி ஏற்றி கொண்டு வருவோம். சரி அப்படி செய்வோம். அதுக்கு பிறகு வந்துட்டு ஆள் கால் பண்ண மாட்டார் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தொட்டிலடி அம்மாவிட்ட போயிட்டு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். போன வீடியோவில் வந்து நாங்கள் ஷோர்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க, டிஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாரம் அம்மாவுக்கு வந்துட்டு சோட்டி சாரியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அதையும் வந்துட்டு ஒரு ஆக்களுக்கு போட்டு ஒரு வழியில் கூட்டிக்கணும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. சேம் டைம் வந்து போன முறை நீ 48 40 கொடுத்து நீ 40 அக்கா வந்து 54 55 அனுப்பி அதில் போனால் தெரியும் தானே. ஏதோ ஒரு சொச்சம் வந்து அதாவது 15 16 போய் நீ 40 சொச்சம் கொடுத்த ஞாபகம். அப்போ அந்த காசு வண்டி ஆள் வந்துட்டு சொன்னால் தான் இதை செலவழிக்க மாட்டேன்னு சொல்லி ஏனண்டுக்கு ஏதோ ஒரு மோதிரம் ஒன்று செய்யப்படும் அப்படின்னு மாதிரி வந்து கதைச்சவா. அப்போ கதைச்சவான்னு சொல்லிக்கூட மோதிரம் வந்துட்டு 40,000 செய்கிறேன்னு சொன்னால் காப்பவன் கூட வந்துட்டு செய்ய முடியாதுன்னு. அப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் வந்து நான் யோசித்தேன் இன்றைய தினம் அதாவது இந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அக்கா இவங்களுமே ஒரு சின்ன பண பரிசு ஒன்று வந்தவங்க வந்துட்டு தொட்டிலடி அம்மாவுக்கு வந்துட்டு கொடுக்க சொல்லி. அப்போ அதையும் ஆட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் யோசித்தது அந்த அக்கா வந்துட்டு சாப்பாட்டுக்குன்னு சொல்லியும் ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு சொன்னவா வந்து எங்களை போய்ட்டு வந்து சாப்பிட சொல்லி ரைட். அப்போ அதை வந்துட்டு நான் இதுக்கு போட்டாலும் நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். நான் வந்து இருந்தாலுமே எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இப்போ மோதிரத்தின் விலை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுன் வந்து 270 280 கிட்ட போகுது. அப்போ இப்போ அரை பவுன் எடுக்கிறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு 140 கிட்ட வேணும். ஏன்னா 140 தான் 280 வாசி. ஓகே அப்போ வந்துட்டு பவுண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு எவ்வளோ வேணும்? 70 80 கிட்ட வேணும். 80 கிட்ட வேணும். அப்போ நார்மலாக இப்போ அம்மாண்ட கைக்குன்னு சொன்னால் காப்போன் ஓரளவு வந்துட்டு அளவாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் வந்துட்டு நிறைய விலைகளுக்கு நிறைய எடுத்து கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதும் இல்லை, அப்படியே வந்து கலட்டி தான் வைக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஆசைப்பட்ட ஒரு காரணத்தால் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம். அதே நேரம் வந்துட்டு என்ன சொல்கிறது பார்ப்போம் முடிஞ்சளவு இப்போ இன்றைக்கு ஒருக்க போயிட்டு விசிட் பண்ணி ஆகிட்ட அந்த காசு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்போம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் காசுகள் கொண்டே கொடுத்தபடியாக இருக்குமென்று நினைக்கிறோம். வந்து ஒருவேளை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வந்துட்டு இந்த அக்கா அந்த காசையும் நாங்கள் கொடுத்துட்டு வரத்தான் இருக்குது. ஒருவேளை அவங்க எடுக்கையில் அந்த காசை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அம்மாவோட ஆசைப்படி நாங்கள் ஒரு அளவான விலைக்கு ஒரு மோதிரத்தையும் வந்துட்டு எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வந்து சேம் டைம் வந்து எங்களோட சிவராமண்ணாவும் கூட்டிகிட்டு வர சொன்னோடையா இப்போ போய் பார்ப்போம். வந்து போய் பார்த்து போட்டு அவங்களோட உடல் நிலைமையை பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருந்தால் உடுப்பு கடைக்கு ஒருக்கா ஏற்றிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். வந்து அதே நேரம் நீ நகைக்கடைக்கு போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் சொன்னால் இப்போ நேரம் 5:30 ஆகிட்டது. இன்றைக்கு இரவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பயணம் ஒன்று போக இருக்கிறோம். வந்து ஸோ அதன் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் வந்துட்டு நாங்கள் பிஸி ஐட்டம் வந்துட்டு இன்றைக்கி பயணம் கொண்டு போகிறதால வந்து அதால் என்ன சொல்கிறது ஒரு அம்மாக்களோட போயிட்டு கதைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிசைட் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அப்போ மக்கினி சரியான சைலண்ட் என்ன மக்கினி கதைக்கா இல்லை நம்ம அக்கினி ஸ்டார்ட்ல வந்து கதைக்கா இருந்தேன். அது நார்மலா இல்லை, அது நார்மல் இல்லானே, அது நார்மல் இல்லானே. மக்கினி ஒரு கொட்டாண்டாப்பா கட்டை. அப்போ நான் நம்புறேன் வந்து அக்கினியை மாதிரி எங்களுக்கு மக்கினியும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுவாருண்டு. மக்கினி சாடியே நேரிலையுமா போல அது சொன்னோம் தம்பி. அது ஏதோ பிரச்சனையா அது என்னண்டா இல்லை நினைக்கிற இப்படி இந்த கேமரா பிடிச்சிருக்கே சில உலகதோ இல்லை அப்படி நாரி உலகதோன்னு சொல்லிட்டு அண்ணா
அண்ணா இந்த கிட்னி எவ்வளத்துல அண்ணா இருக்குன்னு சொல்லி என்னடா கேட்டான் தம்பி. அப்ப நான் என்ன கிட்னி பின்பக்கம் தான் கிடக்குன்னு சொல்ல. அப்ப பிரச்சனை இல்லை, பின்பக்கம் வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே சொன்னவன் வந்து அப்ப என்ன சொல்றது, அப்ப மக்கனியே எதுக்கு நான் மக்கனியே வீடியோல காட்டாம வச்சுக்கலாம்டா. இப்போ ஒரு 10 நிமிஷம் வரும், இப்ப 10 நிமிஷம் வர நினைக்கிறது பிடிக்க தொடங்கி. இப்போ நேரில் நீ போற போக்களுக்கு கிடைச்சிடல. அதாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வந்து பார்த்து போட்டு செய்யலாம். எதுக்கு இருக்கா தொடர்ந்து பிடிக்கிறாரு பார்த்துட்டு. அதை விட ஆளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் விளங்க ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இடத்துக்கு வந்தா இதெல்லாம் காட்டிக்கொள்ள விட கொஞ்ச நாளைக்கு. அதுதான் இது வந்த உடனே வந்துட்டு கிட்னியோட தடை கண்டு கேட்டால் அது சிக்கலாக வர போகுது தம்பியா. அதோட தம்பிக்கும் எல்லாம் சின்ன சின்ன சவரங்கள் எல்லாம் இருக்குது. என்ன செய்வோம், சரி பாப்போம். என்ன இன்னும் 2 நாள் பாப்போம், என்ன பார்த்து செய்வோம். சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தொட்டிலடி அம்மாவிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மக்கள் நீ மாறியும் கண்ணாடியில் உங்களை காட்டிடப்படாதா. ஏன்னா நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக வரலா இன்ட்ரெஸ்டாக காட்டுவோம் வீடியோ. சரி முன்னுக்கு இருந்து வீடியோ எடுக்கலாம் என்ன மாதிரி? முன்னுக்கு இருந்து எடுக்கல நீங்கள். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் மக்கனியை வீடியோ எடுக்க விட்டுருக்கோம். மக்கனி வந்து என்ன மாதிரி செய்கிறார் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் வந்து பார்ப்போம். ஏன்னா சைவரதாசம் 6ல் விட்டு எடுங்க. சைவரசம் 6ல் விட்டு எடுங்க. அங்கே அவர் எடுங்க. இப்போ 6 கதைக்காங்களோ அந்த டைமில் திருப்பி நீங்கள் என்ன சரியா? அப்படி செஞ்சீங்கன்னா சரியா? அதே தம்பி ஒன்றுக்கு பயப்படாங்க. நீங்கள் எங்களோட நீங்கள் ஒரு சவர மாதிரி பழகலாம். எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு எங்களோட அக்கினி என்னென்ன பழகினவர்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகலாம். அந்த ஒன்றுக்கும் பயப்படுறீங்களே. குரலும் காட்டுறான் இல்லை, நான் முகத்தை தான் காட்டக்கூடாதுன்னு வச்சு தான் அவன் குரலும் காட்டுறான். இல்லை சரி பரவாயில்லையே. அடுத்து இந்த ஷார்ட் சேலோட அடுத்த இடத்துலேருந்து வரையலாம் அப்படியான வீடியோக்கள் செய்ய போகலாம். ஷோர்ட்ஸோட வரையலாம். என்ன பிரச்சனை, சிலவில் நாங்கள் இருந்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போட்டி வரும். அதனால் பொலிசுக்குள்ள அப்புறம் எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வழியில் நைஸாக தப்பிடுவீங்க. அதனால் நீங்களும் வந்துட்டு ஒன்றிலங்களை மாதிரி வேட்டியோ இல்லாட்டி ஒரு ஜீன்ஸை போட்டுக்கொண்டு வரணும். சரிதானே? முக்கியமாக வந்துட்டு நீங்கள் உள்ளாட வந்துட்டு அணிக்கணும். சரிதானே? முக்கியமான கட்டாயமான உண்டு. சரிதானே? அப்போ அப்படியான பிரச்சனைகள் இருக்குது தம்பி. இந்த கண்ணாடி கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய ரோட்டு வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட் ஒன்று தாங்குவோம். இதான் போல நான் ரோட் இப்போ என்னண்டு மக்கனிக்கு என்ன ரோடு தெரியும் டக்குன்னு நீங்கள் அப்படி காட்டினது பிள்ளை இல்லை. ஏன்னா கவிதாஸ் நான் சொல்ல முந்தி மக்கனிக்கு ஏன் ரோட்டை காட்டினீங்க? அதுதான் ஏன் இதை கேட்குறேன்டா. இப்போ நாங்கள் இதெல்லாம் திரும்பி போய் சொல்லிட்டு போனாங்க இல்லைன்னு இல்லை. நீங்கள் அவசரப்பட்டு காட்டிட்டீங்கன்னு சொன்னால் சில சனமினைக்கு மக்கனிண்டு. அதால் மக்கனி நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. மக்கினியாவே இருக்கணும். இப்போ மக்கினியா தான் இருக்கணுமே தவிர அக்கினியா ஆசைப்படக்கூடாது. அக்கினியா ஆசைப்பட்டா அப்புறம் அவன் திரும்பி வந்துடுவான். அப்புறம் விளங்குதா யாராவது மக்கனி என்னோட சரியா? இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்தானே அப்புறம் அவங்களும் மாறுவக்கதா. சரி அவர் குழம்பி ஒன்றும் செய்யலாம். நீ மேலே கட்டத்தை கீழே பார்த்தேன்னா குழம்பின அந்த எண்ணம் எல்லாம் போயிடும். அப்போ நக்கினின்னு அங்கடா அந்த படிக்காதவன் தனுஷ் மாதிரி தான் நிற்பானாக்குமே அந்த மஞ்சள் ஹெல்மெட்டோட என்ன மஞ்சள் ஹெல்மெட்டில் என்ன நீசி உள்ள ஷர்ட்டில் விட்டு வெல்ட் அடித்தான். ஆனால் உண்டு இல்லை நாங்களும் ஒவ்வொரு காய்ச்சோம்னா பொய்யாவும் போடுஞ்சிடும். அதான் நான் பெருசாக காய்க்கிறேன் இந்த கதையில் விட்டு. ஆனால் நீ நின்றுருக்க அவ்வளோ இந்த உடுப்பு விளக்கங்கள் சொல்கிற பார்த்தா படம் பார்த்து நான் தனுச்சிட்டேன். படம் பார்த்தானே அது சரி. வாயா வா இந்த அம்மா சுந்தர் இதான் வீடு தம்பி. இங்கே வந்தாலே ஒரு சந்தோஷம் தான் தம்பி. முக்கியமான வீடியோ எங்களோட அம்மா அப்பா வடிவா எடுக்கணும் நீட்டா. ஆய்வோ மாத்தியா ஓ எப்படி லுக் வந்தாயினே. இது என்ன காலையில் என்ன போட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே போடுவா? நேற்று டாக்டர் கொண்டு காட்டின்னு ஏன் எங்களை அனுப்பிட்டு என்ன மேம் ஒரு ஊசியும் போட்டு வந்து குடிக்கணும். கால் சாடியா வீக்கமாக கிடக்கும்? இல்லை வளைஞ்சி தான் நடக்குது. வளைஞ்சி நடக்கதான். என் வாழ்க்கையில் நான் கண்டதுக்குள்ளே எப்போ வந்தாலும் ஒரே மாதிரி லுக்கில் இருக்கிறேன்னா நீங்கள் தானப்பா. நீங்கள் மற்றது வேறு யாருடா இன்னும் ஒரு ஆள் 2 பேர் இருக்குடா. இப்போ வாங்க எப்படி இப்போ நாங்கள் வந்தோட சுகரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டேனே. இல்லாட்டி உண்மையானே நான் அந்த வந்த இல்லை போ நீங்கள் 2 கேள்வி போட்டோம்னா ஐயா போய் என்ன
பலாலேருந்து வலிக்கிட்டு கொழும்பு போனீங்களா? ஓ அது சின்ன ஒரு சண்டே ஒன்று அடிபட்டா அப்புறம் தேட வந்துட்டீங்களோ இந்த இதுதான் வலிக்கணும். அது அவங்களான் புல சும்மா எண்ணெயை மாடி எண்ணெயை தேட விட்டா விடக்கண்ட பறந்துட்டேன் பேர் நாங்கள் நின்று வந்து மைக்க ஐயா ஐயா அதில் இருப்பீங்களா இல்லாட்டி காலையில் இருந்தீங்க காலுக்கு கஷ்டம் இல்லை இதெல்லாம் யூ கம் சொன்னவனோ மாமா சாப்பிட்டாச்சு ஓ என்ன சமையல் இன்றைக்கோ சோறு உருளைக்கிழங்கு கறி சோயா மீட். அப்போ என்ன விரதங்கள் என்னவோ இல்லை ஒன்றுமில்லை சரஸ்வதி பூஜையில் நடக்குது. ஓ இப்போ அதுக்கு சாப்பிட்றதில்ல மச்சங்க மச்சம் சாப்பிட்றே இல்லை, நான் நடுகலும் மச்சம் சாப்பிட்றே இல்லை தானே. நடுகள் நீங்கள் சாப்பிட்றல மச்சம் ஆளுங்கப்பா ஓடி குடிச்சு ஜீன்ஸ் செஞ்சுலாம் அடிக்குது ஷோர்ட்ஸ்லப்பா இங்கே பாடுறப்பா விளையாட்டு இல்லை இல்லை நீ வெளுக்கடே காட்டக்கூடாது பார்த்தீங்களா நீங்கள் அக்னியண்டா இந்த வேலை செய்ய நீங்கள் மக்கள் ஒரு ஆள் வந்து உடுப்பு மாத்தேக்குள்ள கடகடாண்டு காட்டோடி வரான்னு ஒன் பத்து மணி பள்ளிக்கு போனோம் நீ தான் தம்பி என்ன நீ தானே பழக்கணும் தம்பி உடுப்பு மாத்தோட காட்டக்கூடாது தம்பி சேனலுக்கு பிரச்சனை வந்துடும் தெரியும் தானே நீங்கள் மாத்தே காட்டும் பூங்கோடி what did you eat today? என்ன சாப்பிட்டா முண்டைக்கு முன்னேற்றத்தை பார்த்தா சோறு சோறும் என்னவும் உருளைக்கிழங்கு பிரட்டலும் சோயா மீட்டும். யார் செஞ்சது? நீங்கள் தானே? மாமன் வெயிட் a minute, he is going to ready-யா எனக்கு இங்கிலீஷ் டக்குன்னு இருந்தால் போல வேறு எதுவும் இல்லையா? அப்புறம் ஆத்தா உடம்பு நிலமெல்லாம் எப்படி? பரவாயில்லை பரவாயில்ல குட் ஓகே. நீங்கள் வந்து மோதிரம் எடுத்தீங்களா? எடுக்கவில்லை. பணப்பற்றாக்குறை நிலவுதா? ஐயோ இந்த விலைக்கார் மோதிரம் போட வேணும். அம்மாடி 2,30,000. என்ன போகணும் 2,30,000? உங்களோட கதை கூட 2,60,000. 2,60,000 பவுனுண்டா அங்கே செய்குலி சேதத்தோட கூட வரும். 24 கரெக்ட். தம்பி வேறுங்க இப்போ முதல் போன வந்து இதில் வார விட்டு அண்ணா அவர் இப்போ உள்ளு போட்டார். இதாவது தம்பி இதுக்கு ஓடுன்னு வா 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 நான் பிறகு போட்டுக்கொண்டு இப்போ நான் காட்டினேன். வேற டீசல் பிறப்பகம் போட்டீங்களோ? சரியோ சரியா அவன் போட்டு இருந்தவன் நான் சொன்னேன் தேனு போட்டு இருந்தவன். ஐயோ அங்கால ரெண்டு கரட்டுமே முந்தியாருக்கோ பிடிச்சார் இப்போ போடுது கண்டோட மற்ற வீடியோலும் பார்க்கறோடியா? ஓகே இது பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா புறப்பக்கம் வந்துட்டு அந்த ஐட்டம் அது அவன் போட்டுட்டு அப்படியே கலட்டி வச்சுட்டு ஃபுல்லாக போனது. கடவுளே தேனுக்குட்டி அந்த எழுத்து முன்னுக்கு வரணுமா? வண்டியை பார்த்தியா வெளிட்டுக்கு மேலால் நிற்குது சாடியா தொங்கி கொண்டு. பின்ன கல் குடிக்க வண்டி வைக்காம என்ன வைக்கும்? நான் கல்லுக்கு தான் குடிக்கணும். இல்லை வா வா சும்மா ஆக மோசமாக குழம்பிக்க நிற்கல. பிளடி பேக்கர் என்ன லூசு வர்றதுன்னு சொல்லாட்டே என்ன சொல்லட்ட நாங்கள் என்ன போலீஸ் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணித்தாங்க. அதில் இருங்க அவாக்கிட்டே இருங்கோ இருக்கிறா எப்படி இருக்கு என்ன அந்த பழைய பாடத்துல அப்பா சொல்லுவான் தெரியுமா? படையப்பா படம் இல்ல வயசாயில வந்தாடா சொல்லி இந்த இது இந்த இதா இருக்கா முருகை காடு மீசியா இருக்கா முருக்கலாம் கொஞ்சம் கீழே இது அகு மண்ணந்தான். ஏன்னப்பா உங்களுக்கே நெறியுது? உங்களுக்கே நெறியுது ஒரு ஸ்டைல் ஏரியா பட்டிக்காட்டு பிறந்ததுல வந்து முடிச்சு போட்டு. ஐயோ பட்டிக்காடு இங்க திரும்ப 6 பட்டிக்காடு கை இருந்து கொண்டு வந்து விட்டவன் தெரியாம அந்த இளமையிலேயே பூ ஓ மண்டி நின்று செய்து நான் தான். அப்ப நல்ல சிப்பால் வந்தா ஆம்பளை படி எல்லாம் நாங்க அப்படிதான் கேக்குது. வயசுக்கு தக்கன கதை இதுகளை முடிச்சு போட்டு எந்த மனு சொல்லுவாங்க வயசுக்கு தக்கன மாதிரி கதைச்சு பழகும். என்ன ஐயா சொல்லுங்க எல்லாம் இப்படியான இதா போச்சு. எல்லாத்தையும் இதாக கைவிட்ட நீ தான் நான் நெடுவே சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் நான்
ஐயோ நான் அப்படி சொல்றேன் எல்லாம் விட்டாச்சு என்ன எல்லாம் விட்டாச்சு அண்ணே இப்போ அந்த ஆற நீங்க அந்த இதுல இந்த வகுற நல்லபடியா ஆத்தி அது சாப்பிட்டு இருக்கிறீங்க ரைட் அது போதும் அண்ணே ஆமா இப்போ வந்து அந்த மோதிரம் வந்து நீங்க என்ன உங்களுக்கு தானே எடுக்கணும்னு சொன்னீங்க மோதிரம் இதுக்கிட்ட எனக்கு என்ன அங்களுக்கோ இது தண்ணியை துடைச்சது சிலைச்சதுன்றதுக்காக இதுக்கு எடுத்து கொடுக்க வேணும் ஐயா கெடுக்கிறேன் ஆள் காப்பவுண்ட்ல எல்லாம் எடுக்கல அது போய்க்காது அவருக்கு எடுக்கல குறைஞ்ச ஒரு அரை போன பொம்பளைகளுக்குன்னு சொன்னா காப்பவுண்ட்ல சும்மா அது ஆறுதலாக செய்யலாம் உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா பவுன் மணி எடுக்க நீங்க எடுத்தாங்க இப்போ வேணும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் பார்ப்போம் ஒரு சொல்யூஷன் வேற தானே சரி இப்போ என்னென்றால் இப்போ எங்களுக்கு வந்து 2 இடத்துக்கு போக வேண்டி இருக்குது வந்து ஒன்று வந்து நாங்கள் இப்போ உடுப்பு கடைக்கு ஒருக்கா போகணும் சரியோ ஐயோ மற்ற ஒரு கால் ஓட்டு வேறு இது பாவமையா கஷ்டமா இருக்கு ஆனால் பாவம்னு சொல்கிறீங்களோ இப்போ இதுலேருந்து உடத்து நடக்கலாம் தானே ஏறி காருக்கே இருந்தால் காரால் இறங்கி கடைக்கு நடக்கிறோம் திருப்பி கடையால் காருக்கு எனக்கு என்ன ஏனென்றால் இது வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்ட ஒரு விருப்பம் தானே அப்போ அதை நாங்கள் நிறைய செய்யத்தானே வேணும் இப்போ அவங்க இப்போ உங்களோட வடிவு பாங்க எவ்வளோ தூரம் கூடியிருக்கண்டு சூக்கடிச்சா உனக்கு தெளிவான எடுக்க நீ எடுக்க மாட்டேன்னுட்ட சரியோ அப்போ இந்த வாமாய காட்ட சொல்லி கேட்டவன் இது நல்ல வரி ஐயோ நீங்கள் வந்துட்டு போய் அடுத்த நாள் வீட்டிலேயே வச்சு குடிச்சு வாயை பற்றி கொண்டு அப்போ சூரிகா வந்தது இந்நேரம் தான் வந்தது நான் இதில் உதவி செய்கிறேன் வேற சொல்கிறீங்க ஐயோ சூரிகான்னு சொல்லி நீ கதைச்சா பிரான்ஸில் இருக்க இந்த 15,000 தார அப்போ ஒரு ஆள் வந்தது ஆட்டோ அவர் நேரம் வந்து இப்போ காசு தந்தாரோ ஐயோ உடுப்பும் சரமும் ஒரு சட்டையும் கொண்டு வந்தவர் அப்போ நான் கேட்டேன் கிருஷ்ணா தான் உங்கள்கிட்ட வேண்டி தாரது கிருஷ்ணா இல்லாமல் பழைய கதை இல்லை இப்போ நீ வந்துட்டு போன இந்த உடுப்பு எடுத்தா ப்ரோ இந்த உடுப்பு எடுத்தா நான் இங்கே படுத்து இதுதான் கூப்பிட்டா இல்லை நீர் நல்லா நிற்கிற நான் இதில் இருந்தேன் நான் இதுக்கு ஒரு ஆட்டோ வந்தது அப்போ நான் பின்ன யார் தம்பி நீன்னு கேட்டேன் என்ன அன்றைக்கு வரைக்க தாடி இல்லையா ஐயா கிருஷ்ணா ஜெயிலில் இருக்கேக்க இப்போ தாடியா கிடைக்க காலை தெரியல யாருன்னு அப்போ பின்ன வந்தது அப்போ நான் பின்ன சொன்னேன் கிருஷ்ணா இல்லையாங்கோ இன்றைக்கு வந்தங்களை கூட்டிக்காண்டு இப்போ 2-3 நாளைக்கு நான் கூட்டிக்காண்ட உடுப்புகள் எடுத்து அந்த காசாரோ அமெரிக்காவிலேருந்து அந்த வேண்டு தந்துட்டு போனவன் அவர்கிட்ட இதை கொடுங்கோ நான் அவர்கிட்ட வேண்டுறேன் சரி வேண்டாமம்மா கிருஷ்ணா மூலம்தான் நான் அப்போ நான் சொன்னேன் அந்த சூரியாண்டவரோ என்று கேட்டேன் ஓமன்று சொன்னேன் அப்போ அவருக்கு அடியுங்கோ டெலிஃபோன்னு சொன்னேன் நீங்கள் பயப்பட வேண்டுங்கம்மா நாங்கள் வேறு ஆக்கள் இல்லை நான் தான் நான் சொன்னேன் அப்போ சரி கிருஷ்ணாக்கு டெலிவா உடனே ரெண்டு சொல்லி மாட்டேன் உங்களோட உண்மையிலே ஒரு மாட்டேன் சொல்லி போட்டேன் அப்போ நான் சொன்னேன் ஐயா பாவம் அது சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரம் என்ற பிள்ளை கிருஷ்ணாதான் உதவி செய்து இன்னைக்கு உயிரோட வாழ அவன் இல்லாமல் நான் என்னென்ன ஐயா வேண்டுறதண்டு அதுக்கு பிறகுதான் சொன்னான் போயிருக்க நான் தான் அந்த சூரியா ஒரு கல்யாண விஷயமா அம்மா வேலைக்கு வந்துட்டேன் அதில் கிருஷ்ணாக்கு எடுக்கிறேன் நான் சொன்னேன் நானும் எடுத்து பார்த்தேன் அவன் எடுக்க இல்லை அப்போ நீங்கள் கொழும்பு போறீங்கன்னு சொன்னேன் நீங்கள் சரியோ திங்கக்கிழமை போறேன்னு நான் கொழும்புன்னு சொல்ல இல்லை அப்போ என்ன அலுவலாக நிற்கிறானாக்கு நாங்கள் வந்து போனது பிறகு இந்த திங்கக்கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்தார்கள் அவன் திங்கக்கிழமை வாரான் அல்ல உயரமானவன் கர்பல் என்ன தெரியாது
இப்ப அவர் வந்து அந்த நேரம் உங்களுக்கு சொன்னது தானே உங்களுக்கு மாத உதவி செய்கிறேன் அவ்வளவும் தான். நான் எந்த அக்கௌண்ட்டுக்கு அவர் போடுறாரான்னு செக் பண்ணுறதுல அதே நேரம் வந்து ஒன்றுமே செக் பண்ண நான் வரைக்குள்ளே வந்து அந்த காசு தாரது மட்டும்னாலேயே நான் போடுறாருன்னு செக் பண்ணேன். அந்த சூப்பர் மனுஷன் அதை போடுவாருன்னு தெரியும், அதில் மாற்றம் இல்லை விளங்குதா அந்த மாதிரி தான். ஆனால் வந்துட்டு போனன்றது எனக்கு இந்த விளங்கிட ஆகஸ்ட் மாதம் வந்தேன்னு சொல்லி சொன்ன என்ன விருப்பம் இல்லை குடும்பம் வந்த தம்பி அது கனடாக்காரர் அவதான் உங்கள் காசு போனன்னு தந்தவங்க. இல்லை வேறு இந்த ஐயோ கட்டுவானோ அதுதான் ஜீவா. அவே இங்கே வரையிலடா சுயசம்மாக்கள் அது சங்கான அந்த கட்டத்தம்பி விட்டையும் அதுகள் வந்து கிருஷ்ணா ஜெயிலில் இருக்க கவிதாசும் அக்னியும் காசு கொண்டு தந்த ஆக்கள் அவன் வந்தவா அவங்களுக்கு காசு கொண்டு அந்த அக்கா தானது ஒரு நிவேறு கடிப்பேன் என்ன நான் உடனே என்ன நீங்கள் ஐயோ மனுஷனுக்கு கால்கள் அடிக்காச்சு விஜலுகள் இல்லை. பொறுங்க வா கொஞ்சம் பொறுங்க வா. இந்தியாவில் காட்டமுன்னா பொங்கல் எடுத்து போட்டுட்டாங்க. உடுப்பே நீ வேண்டிய போடலை. ஹலோ 3 பேரும் ஒரே மாதிரி போடலை. எங்க கடையிலையே? சரி அப்போ நான் ஜாக்கிரதா நிற்கிறேன். அப்போ கூட்டின்னு வரேன். சரி சரி என்னோட சொத்து அழிஞ்சாண்டினேங்க எவ்வளோத்த பார்த்துட்டேன் என்று யோசிக்கிறேன். தெரியும் தானே வாராக்கள் கிறந்தம்மா நாக்கள் இந்த செத்தியல் ஆளுங்க டிக்டாக்லேயே சேர்த்து சொல்லியெல்லாம் ஃபோட்டோ வீடியோ போடுவேன் தெரியும். ஆனால் நாங்கள் வந்தாட்டும் இந்த பீரோக்குள்ள அழிச்சிடுவேன். டிக்டாக்லேயே ஸ்டேட்டஸில் நடந்தாக்கும் உங்களோட படம் என்ன இல்ல நான் அந்த வாட்ஸ்அப்ல இருந்தேன் நேரம் இந்த டிக்டாக் கண்டு ஆரையா அந்த கிருஷ்ணா வைஃப்ன்றதோ? இல்ல இல்ல ஏதோ ஒரு டிக்டாக் உங்களோட வேலை டிக்டாக் வந்துக்கிறான். எந்த வேலை கனவே வந்துருக்கான் அதுகளை தேடி என்ன இது பாருங்க காமெடி எல்லாம் போடுறாங்க பாப்பம் பாருங்க வேறு இந்த காமெடி அதுதானா அதுதானே கிருஷ்ணா வைஃபை தான் கட்டிங்களா? அது அது யாரும் ஒரு புள்ளே வந்துண்ணா. சரி நான் நேரில் வரேன் காயப்பம்மா நல்லா இருக்க விட மாட்டேன். நேரில் வரேன் காயப்பம் ஜூஸ் ஒன்றும் வேண்டி போடாங்க குடிக்கிறாக்கா. சரி சரி ஆனால் வேண்டிதாங்க அந்த உண்மையாக வேண்டாவிட்டுடா படம் முடிஞ்சுதாப்பா அப்படி செய்யாது அந்த வேணும். அப்போ நாங்கள் போவோமே இப்போ பக்கத்து பக்கத்து சுண்ணாத்துக்கு அம்மா போட்டு வாங்க. இங்கே 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 தெரியும் தானே வாங்க காரில் இருப்பு அதில் வந்து நீ உள்ளுக்க வராடியும் காரில் வந்து கடைக்கு நின்று பா பா வேறு என்ன பூங்கோடி அப்போ இதில் விட்டுட்டு விட்டு முடியும். அது ஒரு தெரியாதா நீங்கள் இல்லையன்று அது பிரச்சனை. நீங்கள் வேறு சொன்ன பார்த்தோம் அப்படி எதுவும் காணா போனதை நான் பார்ப்பேன். நீங்கள் வாங்க சரி இந்த ஷர்ட்டுகளுக்குடாப்பா முதல் 2 பேரில் பொக்கெட் வைக்காம பிரிக்க அறியணும் தெரியுமா? இப்போ முந்தியெல்லாம் ஜீன்ஸ் பொக்கெட் வைக்கலாம். இப்போ இது கேம் வைக்கலாது இது கேம் வைக்கலாம் இல்லை ஒரு இடம் வைக்கலாம். உனக்கும் அப்படி தான் எனக்கு இந்த வைவா உனக்கு ஆல்ரெடி வை தான்டா பிரகாஷ். அடி அம்மா இங்கே அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சாப்பாடு செய்வேன். கொண்டா பயப்பட இதை எடுத்தேன் ஆள் பயந்து வைத்தப்பா கலந்துருவானு கையை வைக்க. அம்மா கத்தப்புறாரு அம்மா சொல்ல போகிறாரு புட்டை வச்சு போட்டுருவேன்டா தோண்டாப்பா அவுட் மைக்கில் விட்டு கயக்கவும் பயமாடக்கு. இல்லை நான் இப்போ கடையில் சாப்பிட்றேன். நீங்கள் மச்சம் சாப்பிட்றீங்களானே? அம்மா என்ன மாதிரி அம்மா சாப்பிடாம மழையை பண்ணி அவ நார்மலாகவே சாப்பிடலையாண்ணா மத்தியானம் சாப்பிடாம. ஆனால் பிள்ளையடாப்பா அவாவும் மாசப்பட்ட சாமான் சாப்பிடணுமே. அவாவும் மாசப்பட்ட சாமான் சாப்பிடணுமே. என்னத்தை சாப்பிட வாங்க கூட்டிங்க. ஓமாம்மா இது என்ன நீங்கள் சமைச்சனீங்களே இதை வைக்க? சரியா நாங்கள் முளைக்கிறானே. அப்போ நாங்கள் கடையில் இங்கே சாப்பிட்டு வாரேம்மா. இல்லை நான் சாப்பிட்டுட்டு வரேன். சரியா இல்லை அவிக்கணும் நான் சாப்பிட்டு வரேன். சரியா இந்த இதாரு சாமான் போடுவோம் அம்மா பக்கத்து விட
இதில் பார்த்தா ஒரு ஆசை கொண்டு வரும் தெரியும் பத்த குளம் அதுவும் இந்த கழுத்து வட்டி சேவலை பார்த்தாடாப்பா அந்த என்ன சொல்ல அந்த உடம்பு வடிவாக தெரியும் பிள்ளைங்க கழுத்து வட்டி சேவலை தான் உடம்பு ஏன்னா கழுத்தில் இது இல்லையோ அதெல்லாம் உடம்பு தெரியும் வடிவா நிற்கிறேன் நீங்கள் என்ன நிற்கிறது சரி நீங்கள் என்ன இருக்கிறது நீங்கள் இருங்க இது அங்கே கதிரை இல்லாத மாதிரி இப்போ இப்படி என்னன்னா உங்களோட வயதில் எப்படி இருந்திருப்பேன் அப்பா மணியாக இருந்திருப்பேன் இன்னைக்கு நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க அதே கேள்வியை நாங்கள் திருப்பி கேட்கவே இல்லை சொல்லவே இல்லை ஏன் சொல்லுங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ எப்படின்னா உங்களோட வயசில் நான் அப்படி இருந்துப்பேன் அது நடந்த விஷயம் நாங்கள் ஹெட் பண்ண பண்ணக்கூடிய விஷயம் அதே இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்போ உங்களோட வயசில் நாங்கள் எப்படி இருப்போம்னு சொல்லிக்கொள்ள நிலைமையாக கிடையாது ஆமாம் உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு 70 ஆ 60 எனக்கு ஓ எனக்கு இப்போ 32 30 so you are saying today டுடே yeah today age 32 ஓ now I asked you age what is your age from born is I don't understand but when did you born date of birth date of birth yeah 1951 13 December 1951 Yeah. 49 25 74 wow உண்மையா பாரு 74 my வயசுல அப்படி birthday இருக்கு. So December 13th 13 13 yeah 13 டிசம்பர் 13 என்ன இந்த 74 வயசுல ஆள் எப்படி இருக்குன்னு சோட்ஸோட அப்புறம் என்ன மாதிரி அப்போ சோட்ஸோடு போட்டு வெளியில் போனோம் ஓ நான் அடிச்சேன் சிரிவன் இல்லை பின்னு கண்டு கூப்பிடுவான் அவ்வளோ அப்புறம் பார்த்தோம்டா எனக்கு சத்தம் கேட்ட மாதிரி தான் மைக்கை ஆஃப் பண்ணி போட்டு போனா ஓ அப்புறம் அந்த சத்தம் அப்புறம் வீடியோவில் கேட்டால் கரைச்சிடுவான் எல்லாம் பயந்துருவாங்க கொல 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 கூப்பிடுறது என்ன அவன் ஆ பாருங்க நடிப்பை பாருங்க ஆளு கொண்டு வந்து மூத்திரம் ஓ துடி ரெண்டு பாருங்க அது அதுக்கானே ஆக்கள் கூப்பிடுறாங்கன்றோட போகுது ஆளாம் சொல்லிட்டு போவோம் தான் நாங்கள் எல்லாரும் ஒரே ஆக்கள் தான் பேச்சு நம்ம ஒரே வச்சு அங்கல்ல ஆக்கள் பார்க்குறாங்கல்ல சிக்கல் இப்படிலாம் எல்லா பக்கம் யோசிக்கும் நம்ம தம்பியை கரையிலன்னு சொன்னேன் ஓ ஆளுக்கு வேலை இல்லை அடைக்குது அவனுக்கு எங்க அவன் கொழம்புல வேலை அடையுது அதால் இந்த படியை நடத்துருக்கு ஆள் பிரச்சனை இல்லை ஆள் செய்யக்கூடிய ஆள் மாதிரி இருக்குது தானே நீங்கள் ஜோதிச்சு என்ன புதுப்பொடியனோட வரான் இப்படி எல்லாம் செய்தீங்கன்னு யோசிக்கணும் அப்போ சரி ப்ராக்டிஸாக நீ வேறு என்ன இப்போ வேறு ப்ராக்டிஸ் இப்போ கிட்டலாம் வந்து 2 நாள் தான் நான் இச்சாப்பேன் அடே அதான் இந்த பின்னு தென்ன நிக்கலோ அதுலேருந்து ஒரு கிளி குஞ்சு கீழே வந்துட்டாப்பா ஓ அதுதான் அதான் பிடிச்சி விட்டேன் இப்போ அதான் கத்திக்கொண்டு கீக்கியண்டு சொல்கிறேன் அப்படி போகுது அக்கினி தெரியுது அவன் உங்களை கோல் அடிப்பான்னு நினைக்கணும் எங்கே அது சரி நான் கேட்குறது கூட கூட எப்படி தான் எடுத்தாலும் என்னதான் ஒரு கோல் எடுக்கிறேன்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது எப்படா பண்ண கோலே வாரலா அப்போ கூட அவருக்கு வந்தாலும் உமக்கு வந்தாலும் முடியதுக்குன்னு அடிக்கிறேன் போகுது இங்கே இப்போ இந்த கோலான்சர் பண்ணா பற்றி கேட்குறீங்க இவங்களோட ஒரு கதையிருந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன கடிங்க நீங்கள் அடித்த கூட எடுக்கிறீ இல்லையே முடக்காத பார்த்துட்டு வைக்கிறீங்க ஒரு நாளும் இல்லை எனக்கு இங்கே வரவே இல்லை உங்களோட 800 இல்லை உங்களோட காய்ச்சல் எங்களோட இவர் நீ கேட்குறார் அம்மா நைட்லப்பா 800 இல்லை போங்க பார் பார்ப்போம் அப்போ நீங்கள் அடிக்கிறது ஐயா அப்படி என்ன டக்குனு கழுவுன்னு ஓ அப்படியா நீங்கள் சொல்கிற விஷயம் உண்டு சரி அப்படி செய்யலாம் டைமில் என்ன நினைக்கிறீங்களோ தெரியா அதுதானே பிரச்சனை நீங்கள் எடுக்கிற ரவுண்டு எனக்கு இந்த நாளில் இந்த போன் எடுத்தாக்கே ஹோல் இல்லை இந்த போனுக்கு ஜவார்டாப்பா எனக்கு வரவே இல்லைடா இந்த நம்பர் ரெண்டு நம்பர் சரியா ஜவானிக்கலாம் நம்பரை சரியா ரெண்டு பாரு அப்படிதான் உங்களோட ஹோல் வந்து நான் ஆன்சர் பண்ணி காய்ப்பேன் நீ தான் இது பண்ணி தந்தேன் எனக்கு நான் இல்லை அக்கினி தான் உங்களுக்கு ஜவானி தெரியலையா அப்போ சரி வா 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 என்ன இது அண்டைக்கு எடுத்த சட்டி சுடுவதப்பா சுட போட்டிருக்கிற கூட்டிட்டு வா நைட்டை போடும் பொறிக்கிட்டு போட்டு காய்ச்சட்டை போட்டு அப்படி வந்து சேர்த்து அந்த கறியை போடும் இது அப்போ விளக்கடையை கடுப்பேன் இப்போ நான் இப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறேன் மாமனோட என்னண்டு அவங்கள அப்படி என்ன
இப்போ காய்ச்சல் தம்பி ஓ எங்களை பற்றியோ ஃப்ரை பண்ணுறாங்க பெலாலியிலேருந்து கொழும்புக்கு பிளை பண்ணண்டுக்கா சொன்னதுக்கு இப்போ வெளுக்கிற நேம் இந்த வெத்தில தேவை தானே சாப்பிடணும் மேலே ஒழுங்கான பல்லு கிடந்தா பரவாயில்ல பல்லும் இல்லை இனி முரசிக்கில் போட்டும் இப்போ சரி கட்டுறேன் கோயிலையும் போடுறது கோயிலையும் போடுறது கொஞ்சம் அப்போ தின்னக்கூடாதல்லே கோயில அது வாக்கு தின்றதுக்காக இன்னொன்று எடுத்தாங்க சுண்ணாம்பு எடுத்தாங்கண்டா ஷோ கடவுளை இந்தானே இப்படி சுட்ட ம் ஓ நிறைய வச்சுட்டா அப்புறம் பேசது இவங்க கூட அம்மாடி சரி காணுமா ம் சரி காணுமா மாமன் மல்லி மைக் ஆஃப் கரா ஆ சரி வா போமே சரி அப்போ இந்த வெத்தில சரி அவர் எடுத்துன்னு போக மாட்டாங்களே எந்த டிவியை விட்டுட்டு போகிறேன் அதான் நான் கேட்டேன் ம் சரி வா ஹரி அப்பி யாங்கேண்ணா லெட்ஸ் கோ யா அண்ணே இங்கே அங்கிள் வாங்க வந்து போடுவோம் வந்து ஓடும் அங்கிள் சாப்பிடணும் இல்லை வந்து போடுவோம்மா வந்து போடுவோம் டைம் ஆச்சு யா அவில்ல தாம் ஏன் மாமா இதை எடுத்து விடாதே ஆக்கடி இங்கேப்பா ஒன்றும் களவு அது வாங்க சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் வாங்க சொல்கிறேன் களவு போனால் நான் வேண்டி தரேன் வாங்க போவான்ல சொல்கிறேன் இல்லை இங்கே திருப்பி நீங்கள் வந்து வருங்க வா நடக்கிறதுக்கு இயலாதடா அதான் நான் சொன்னது வாமா புது வடா ஓ 7 ஆண்டா என்ன டெய்லி போகிறது இல்லை தானே ஆ டெய்லி போகிறது இல்லை தானே கஜக்கு ஆள் கைக்கு வச்சு கஜக்கு பார்க்கலாம் உடச்சு எடுக்கு ஆள் கைக்கு வச்சு அவன் பேசுவான் அதுக்குள்ள இருந்து கேட்பான் இது என்ன ஒரு 5,000 அந்த பேனை இல்லையாக்குமா கரண்ட்டு பேனை இல்லை செண்டு தான் கிடக்கு சரியா அடே எங்க சரி யார் என்னண்டு எடுக்கிற பிளான் என்ன நீ அப்படின்னு முன்னுக்கு மட்டும் பேனிதான இதே மாதிரி கூட எப்போ ஒன்று நீங்கள் அப்போ தம்பி முதல் வந்து என்னை கூட்டிட்டு வைக்கணும் நான் விட்டு வந்துட்டேன் அது கேட்கணும் மறந்து என்ன இப்படி குடி கொண்டு விட்டானியா உங்களோட காருக்கு நான் அதான் கேட்கணும் எங்கட காருக்க வச்சுட்டேன் அது கூட நாங்கள் அதுக்கப்புறம் நேசம் நேர்த்தினாங்க அப்படி இது இருந்தால் யாரும் எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் கிணறம் நேசம் நேர்த்தினாங்களோ அதெல்லாம் சொல்லி கொண்டு இப்போ லோக்கா வந்த நான் அவளுக்கு பிள்ளைண்ட பிறந்த நாள் முடிஞ்சது சஞ்சீவன் பிள்ளைண்ட யார் சஞ்சீவன் அன்றைக்கு ஏற்றிக்கணும் தான் உங்களை வீட்டை சுச்சா அவன் தமிழன் அண்ணே அந்த சுஜாண்ட பேரை மாத்தானே சுஜாண்டன்னு அது சொல்கிறனே தானே அவனுக்கு சுஜீவன் பேர் நல்ல பிள்ளை நல்ல பெண்டு வர்றாப்பா எங்க மக்கினி வருவா நீ யோசிக்க அவன் வர மாட்டேன் அவன் தனிங்க அவன் வருவானப்பா நீங்களே யோசிக்கிறீர்கள் ஆள் புதுப்படியன் அப்புறம் பயப்படுது அதே எடுத்துட்டு விடுவான் அங்கேயே நிற்கிறான் இந்த பாவம் சரி அவன் கதையை விடுங்க அவன் பாவம் தம்பி ஓடி பூங்கொடிதான் பூத்ததம்மா எல்லாருக்கும் பூங்கடி ஆண்டு எல்லாரும் கேட்டுக்கொண்டு வர்றாரு கேட்டா என்ன இப்ப கொலி இப்ப பூங்கொடி இப்ப எனக்கு என்ன உடுப்படுப்பம் ஐயோ எந்த செல்லம் எந்த ஐயா அந்த காசை நீ வச்சிரு எந்த ஐயா உடுப்பு வேண்டாம் உடுப்புக்கு மேல உடுப்பு பாத்தியா இப்படி ஒரு வார்த்தையை கேட்க சந்தோஷமா கேட்க உடுப்புக்கு மேல உடுப்பண்டு எவ்வளோ உடுப்பு தந்துட்டா சொல்லு பாப்பா சரி நல்லதுதானே
மாறி மாறி போடுறாங்கடாப்பா. போட்டு இருக்கிறோம் நல்ல ஜாலியா இவ்வளோ போகலாம் நீ வாமனே ராஜியையும் கையில பிடிக்கிறான் இப்படி விளையாட்டு. நான் சொன்னா அந்த பிள்ளையெல்லாம் எனக்கு புண்ணியம் செய்தது. அதுதான் விளையாட்டு. நான் யார் கேட்டாலும் எந்த பிள்ளையத்தான் சொல்லுவேன். அதுதான் விளையாட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா கடையை கிட்ட போய் எடுப்போம் தம்பி. ரிசீவர் சார்ஜ் போடுறதா என்னென்று ஆட்டோ சிலவாக போதும். இங்கே வேங்க மெக்கிகள் சார்ஜர்கள் மெக்கிகள் ரிசீவர்களை சார்ஜுகள் இல்லாபடியா கார்லாம் போட வேண்டிக்கிறாக்கு தம்பி. மக்கினி இதெல்லாம் பார்த்துருக்கா நீங்கள் செய்யணும் இனி சரியா. இது என்ன சாமான் தெரியுமேம்மா? அம்மா சொல்லுங்க என்ன சாமான்? இல்லை என்ன டெலிஃபோனுக்கு இது போட்டு கிடைக்குது. சார்ஜ் போட்டு கிடைக்க. அப்போ இது என்ன டெலிஃபோனோ? சரி இது என்ன அம்மன்? மைக்கு இதெல்லாம் நீ மைக் இப்போ எல்லா இடம் பூட்டித்தானே இருக்கிறாங்க. வாகனம் ஓடுறதெல்லாம் பார்க்க. யா அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சார்ஜ் இல்லாத ஸ்டாப் பண்ணி போட்டு வந்து இப்போ நாங்கள் அளவட்டி ரோட்டால் வந்து மெயினுக்கு ஏற்றி போட்டு இப்போ ஒன் பண்ணியிருக்கோம் வந்துட்டு. இப்போ நாங்கள் கொண்டு உங்களை கடைக்குள்ளே விட்றோம். 2 பேரும் ஓடி உடுப்பெல்லாம் எடுத்து போடுறீங்க சரிதானே. இனி அந்த அண்ணா கூப்பிடக்கூடாது உடுப்பு எடுக்கன்னு சொல்லி சரியா. ஐயோ ஏனையா உடுப்பு இல்லை அவரும் யோசிச்சு எப்படி ஒரு கட்டம் எடுத்தபடியா எப்படி ஒரு 1 தான் போக முடியாது ஆகாதாஸ். ஆனால் அப்படிக்கூடாது. ஆளுக்கு ஒரு 3 ஜோடின்னா எடுத்துக்கொண்டா வரும். பாவங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்க. கஷ்டப்பட்டு விளக்கிறேன் அநியாயமாக்க கூடாது. நீ என்ன அவருக்கும் விருப்பமே இவ்வளோத்தையும் எடுத்து தந்தான் என்ற பிள்ளை. அதுதான் அப்பா நாங்கள் எடுத்து தந்தாலும் அப்படியான அவையில மாதிரி ஆக்களும் செய்கிறபடியால் தானே. நீ இதண்ட வடிச்சாத்தானே சரியின இல்லையா தருவினையோ. அதுதான் அப்படி இது கொண்டா நாங்கள் இருக்கோம் தானே. இதுக்கு மட்டும் அவைய தருவினம் இல்லாட்டி நாங்கள் தருவோம் தானே. கொஞ்சம் யோசிக்கணும். அன்றைக்கு மாற படலாயோ அந்த ஜெர்மனிக்கார மனுஷன் அந்த காலையிலாதவன் அவருக்கு நான் சொன்னேன் இன்றைக்கு எங்கட பிள்ளைன்ற இதால நாங்கள் வயிறார வடிவா சாப்பிட்டு காய்ச்சிங்க அவரோட. எனக்கு ஆக்களை தெரியாது. தேவா யார் தேவா? தேவன் அவருக்கு லைன்ல நின்று கதைச்சது. சரியா கலர் லைட் ஃபுல்லாக முந்தி போயிடண்டாப்பா ப்ளீஸ். ரைட் அம்மா என்ன சாடியாக பசிக்குது அந்த தம்பியா உண்டாப்பா. இறக்கமே இல்லாம அந்த முழு கேட்கத்துட்டு 2 பேரும் சும்மா. நான் அதுவும் சாப்பிடலையாப்பா. இல்லை மதியம் சாப்பிட்றாங்க. இல்லை அந்த இடையில ஒரு கேக் கொண்டு போட்டவங்க 2 பேர். எதாப்பா இதை விட தம்பி கோயத கடை மேத்தி என்ன? I like to beer. Beer? Yeah. You want to beer? Yes. அவர் பியர் வேணுமா அம்மா? அவருக்கு அவர் இல்லாம வேண்டி குடிப்ப. எனக்கு பியர் பண்ணதுன்னா காணும். சரி நம்ம எடுத்து பிரச்சனை அந்த எப்பயா இருந்துட்டு தான் இருக்குதா இந்த அளவு அது பிரச்சனை. பியர் வண்டி கொடுப்போம் ஆளுக்கா. அம்மாடி எங்கிரா போவோம் சாப்பிட்றது தம்பி. நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்துறாங்க வண்டியா நல்ல கடையில் வடிவா சாப்பிடுவோம்டா பசிக்கிறேன். நான் அப்போ என்னத்தை யோசிச்சோம் நாங்கள் நேராக விட்டோம்னால அந்த மருதாவோட கடையை நாங்கள் சாப்பிட்றாங்க இல்லை அதை யோசிச்சுட்டு. ஆனால் இப்போ நெஞ்சாடலாம் கடையில் வந்துட்டு சுண்ணாத்துலேயுமே ஒரு கடை கிட்ட இல்லை திறந்துடலாம் பார்த்தேன் தம்பி. ஆள் அந்த பச்சை போட்டு பாமசி போட்ட கண்டு தான் கேட்டு வரியா ஐ லைக் டு பை 2 பியர்ண்டா. அது பாமசியப்பா பார் இல்லை இஞ்சாம்பிடுவோம் ப்ரோ. வா நடுக்கத்தானே வேணும் இப்படி 2 எண்ணெய்றது 6 ஆகட்ட வாகனம் அது. சின்ன கெப்பன்னு கிடைச்சா மடிச்சுடலாம். அது சிங்கத்தை வாசல்டாப்பா ஆளுங்கிட்டோ அங்குள் அப்பா சத்து இப்படி விடுவோம்மா. ஒரு அடுத்த அப்புறம் யோசிப்போம்.
பாட்டா முன்னுக்கு எடுக்கிற மாட்டா கொஞ்சம் முன்னுக்கு போட்டுரும் இளைய வழி எடுக்கப்பா வா பசி கும்பம் குத்தியாச்சு குத்தியாச்சு ஒன்று வாங்க பாட்சா எங்கே அவன் எப்படி பெம்பல் சும்மா இருக்கிறா என்ன லக்கேஜும் விற்கிறீங்களா யாரு இவைக்கு தானே அதை பார்த்து எடுத்து கொடுங்க டோஸ் போட்டு இன்றைக்கு மண்ணு ஆட்சிமா இன்றைக்கு உங்க கூட ஆட்சி